ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு வசந்த நவராத்திரி 2026 4வது நாள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பூஜை பண்ண போகிறோம். கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய நிலமகளாகிய வாராகிக்கு பூஜை பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் வந்துட்டு வீடு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் வந்து நிம்மதி இல்லை, திருமண தடை இருக்குது, பணம் வர்றதில் ஒரு அப்டக்கல்ஸ் இருக்குது, இல்லை இந்த வீட்டில் வந்ததுலேருந்து பாருங்கள் எங்களுக்கு வந்து ஒரே நோயாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பூஜையை நீங்கள் பண்ணும் பொழுது 100% ஒரு 48 நாளுக்குள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை தீந்துரும். அடுத்தடுத்த ஒரு வருடங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் சார்ட் அவுட் ஆகிடும். ஆனால் 48 நாள் நீங்கள் கண் கூட பார்க்கலாம், 100% ஒரு ரெமிடி கிடச்சிரும். அதே மாதிரி சொத்து சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது வந்து எங்களுக்கு வந்துட்டு நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, இல்லை ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக கேஸ் நடக்குது, கட்டாயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணும் பொழுது வரும். முக்கியமாக வந்துட்டு ஒரு பெரிய கொறி இருந்துச்சுங்க. என்னென்னா எல்லாரும் அந்த விளக்கு கன்ஃபியூஷன் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா புரியும். அதாவது நிதம்ப சுதுமணிக்கு ஒரு விளக்கு, வாராகிக்கு ஒரு விளக்கு, அடுத்தது காளிக்கு ஒரு விளக்கு, செல்லியம்மனுக்கு ஒரு விளக்கு, சாமுண்டிக்கு ஒரு விளக்கு. ஏன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிதம்ப சுதுமினிக்கு யூஸ் பண்ண விளக்க மற்ற தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரே விளக்கு தான் 3 நாள் பூஜை நிதம்ப சுதுமினிக்கு இருந்தாலும் ஒரே விளக்கில் தான் தீபம் ஏற்றணும். என்னவோ தெரியல, எல்லாருக்கும் இது பற்றிய ஒரு கொரிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை விளக்கு? நான் கிளியராக சொல்லியிருக்கேன், 5 விளக்கு. என்னென்னா ஒவ்வொரு தெய்வங்களுடைய பூஜைக்கும் ஒவ்வொரு விளக்கை ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வந்து வாராகிக்கு புதுசாக ஒரு விளக்கு வாங்கி வைப்பீங்க, அடுத்த 3 நாள் பூஜையிலுமே ஒரே விளக்கு தான். என்னென்னா நிதம்ப சுதுமினி விளக்கு இன்றைக்கி ஏற்றாதீங்க, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வாராய்க்கு 3 நாள் பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது காளிக்கு ஒரு விளக்கு வைக்க போகிறேன் அப்படின்னா காளிக்கு புது விளக்கு தான். காளியோட விளக்கு ஒரே நாள் தான், ஏன்னா காளிக்கு ஒரு நாள் தான் பூஜை பண்ண போகிறோம், செல்லியம்மனுக்கு ஒரு நாள் தான் பூஜை. அப்படியே அந்தந்த தெய்வங்களுக்குரிய புது புது விளக்குகளை வைக்கணும். ஸோ டோட்டலாக நீங்கள் வாங்கக்கூடிய விளக்கு 5 விளக்கு தான். ஸோ நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பூஜையை பொறுத்தளவுக்கு என்ன தீபம் சொல்லணும் அந்த தீபம் போட்டிங்கன்னா போதும். என்ன மேடம் இது ரிப்பீட்டட் வருதுன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி இப்போ நிதம்ப சுதுமணிக்கு முதல் நாள் பண்ண அதே ரிப்பீட்டட் தான் வாராய்க்குமே வரும். ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். அதாவது இந்த என்ன நான் பூஜை என்ன பூக்கள் நான் சொல்லணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட்டு. ஸோ இன்றைக்கி நிதம்ப சுதுமணியோட தீபத்தை ஏற்ற வேண்டாம். புதுசாக வாராய்க்கு ஒரு விளக்கு வாங்கி தீபம் போடுங்க. அந்த தீபத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லெண்ணெய் தீபம் தான் போட போகிறோம். ஏன்னா வந்துட்டு அந்த எள்ளு அப்படிங்கிறது நிலமகளுடைய ஒரு ஸ்பெஷலான விஷயம். நார்மலாக வந்துட்டு எள்ளு இல்லைன்னா வேர்க்கடலை, இது 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமையலுக்கு வந்து இன்றைக்கி சமையல் வந்து தயவு செய்து நான் முடிஞ்ச அளவுக்கு கல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சமையல் பண்ணுங்கள். அந்த கல்லெண்ணெய் சமையலுங்கிறது சும்மா நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா கூட போதும். ஏன்னா அந்த நல்லெண்ணெயும் கல்லெண்ணெயும் இன்றைக்கி நிலமகள் பூஜையில் முக்கியமானது. ஸோ நல்ல எண்ணெய், எள்ளுனால சனி காரகம் தான் அந்த நிலத்தோடு சம்மந்தப்படும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் தீபம். அதில் வந்து குரு கடாட்சம் பாசிட்டிவாக எனக்கு ஒரு ரிசல்ட் வரணும், அதனால் மஞ்சள் தூள் அதில் போடுறீங்க. சந்திரன் அமைதியை குறிக்கும். ஸோ வந்து முக்கியமாக வந்து வீட்டில் உள்ள பெண்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்களோ அந்தளவுக்கு வீடு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சந்திரன், அம்மா, அது மனைவி, மேபி வந்துட்டு உங்களோட குழந்தைகள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மா சந்தோஷமாக இருந்தாலும் குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு அந்த பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அம்மாவோட கலர் பச்சை மாணிக்கம் அவ. ஸோ க்ரீன் கலர் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அடர் பச்சை கலர் கிடச்சிதுன்னா அந்த கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை மேடம் நான் ஏற்கனவே எல்லா கலரும் வாங்கிட்டேன், அதில் எனக்கு வந்து லைட் க்ரீன் தான் கிடச்சதுனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பச்சை கலர் ஆடை அம்மாவுக்கு அணிவிச்சிருங்க, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அந்த ஸ்பெஷல் பொருளும் இன்றைக்கி தேன் தான், லிக்விடு பொருளும் தேன் தான். வெள்ளை கலர் பூக்கள், நல்ல வாசனை, ரொம்ப நல்லா வாசனை. ஸோ மல்லி, முல்லை எது வேணால் இருக்கலாம். அரளி, வெள்ளையில் அந்த அரளியில் அது என்ன சொல்லுவாங்க, சம்பங்கி. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்துட்டு அர்ச்சனை பண்ணுங்கள், பூவாக போடுங்க, ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ் வரும். முக்கியமாக வந்து இன்றைக்கி இருக்கிற சக்கரம் வந்து மூலாதார சக்கரை தான் ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். முக்கியமாக சாம்பார் சாதம் பண்ணுங்கள். அந்த சாம்பார் சாதத்தில் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து வேர்க்கடலை, முள்ளங்கி, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, இப்படி சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒரு துண்டு போட்டால் கூட போதும். ஒரு கலவையான ஒரு மிக்சிங் சாம்பார் சாதம் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த காய்கறிகளையுமே பச்சையாக வைங்க. கொஞ்சம் ஒரு பிளேட்டில் நீங்கள் பச்சையாக ஒரு துண்டு போட்டு வைக்கலாம், முழு காயாகவும் வைக்கலாம். சேம் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே வந்துட்டு அம்மாவுக்கு வச்சுருங்க. முள்ளங்கி, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, எல்லா கிழங்குமே. முக்கியமாக வேர்க்கடலை வைங்க. பச்சையாக வேர்க்கடலை கிடைச்சா வாங்கி வைங்க. சப்போஸ் எங்களுக்கு பச்சையாக கிடைக்கலனாலும் கவலைப்பட வேணாம், வேர்க்கடலை பர்பியாக வைங்க, இல்லை வேக வச்சு வைங்க.
அப்படியும் இல்லையா, வேர்க்கடலை வந்து கடையில் வந்து ஃப்ரை பண்ணி கிடைக்கும். ஸோ அப்படி வறுத்த வேர்க்கடலை வைங்க. பட் வேர்க்கடலை கம்பல்சரி வைக்கணுங்க. ஒரு பர்பியாவது இன்றைக்கி பூஜையில் வச்சுருங்க. பழங்களை பொறுத்தளவுக்கு புளிப்பான பழம் வைங்க. ஏதாவது புளிப்பு பழம். ஸோ ஆரஞ்சு, கமலா, சாத்துக்குடி, இல்லை எலுமிச்சம்பழம் கூட வைங்க. ஸோ இன்றைக்கி வந்து புளிப்பு சுவையுள்ள ஒரு பழம். அந்த புளிப்பு சுவைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நெகட்டிவை வந்து அகற்றிடும். ஸோ அதனால் புளிப்பான பழம் எதனால் வைங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பலி உண்டு. என்ன பலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய், அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம், இல்லைன்னா சுரைக்காய், 2 மட்டும் வெட்டணும். 2 வெட்டி அதில் குங்குமம் போட்டுணும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த 3 விஷயங்களில் எது கிடைச்சாலும் பண்ணுங்கள். 3மே உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். 3மே கொடுத்துடாதீங்க. எனி ஒன், ஏதாவது ஒன்று. உங்களுக்கு பூசணிக்காய் அவைலபிள் அப்படின்னா பூசணிக்காய், எலுமிச்சம் அவைலபிள்னா எலுமிச்சம், இல்லையா எனக்கு வந்து சுரக்காய் அவைலபிளாக வாங்கிக்கோங்க. ஸோ இந்த 3 பழத்தில் 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று பலி கொடுத்துருங்க. ஸ்லோகம் இதுதான். ஓம் பூமி வாராகியை நம, ஓம் பூமி வாராகியை நம, ஓம் பூமி வாராகியை நம, ஓம் பூமி வாராகியை நம, ஓம் பூமி வாராகியை நம. இதை நான் கமெண்ட்டில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.